ஏண்டி எங்களெல்லாம் அழ வச்சு பாக்கணுங்கிறதா உங்க திட்டமா? அதுக்காகத்தான் இப்படி எல்லாம் பண்றீங்களா? சொல்லுடி. இல்லம்மா, யாரையும் அழ வைக்கணுங்கிறதுக்காக இல்ல, யாரும் அழுதுட கூடாதுங்கிறதுக்காக தான் நாங்க இப்படி நடந்துக்கிட்டோம். இதுல கார்த்தி மேல எந்த தப்பும் இல்ல. இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் அவருக்கே எல்லா உண்மையும் தெரியும். என்ன உண்மை கேக்குறேன்ல, என்ன உண்மை? கார்த்தியோட அப்பாவுக்கு 2 ஒய்ஃபுங்கிற உண்மை. என்ன சொல்ற ஸ்ரீநிதி? ஸ்ரீநிதி, நீ சொல்றத நம்புற மாதிரியே இல்லையே. நீ ஏதாவது தப்பா? இல்லப்பா, நான் ராஜாராமன் அங்கிள் கிட்டே கேட்டுட்டேன். அவரும் இத உண்மைதான்னு ஒத்துக்கிட்டாரு. ராஜாராமன் அங்கிளோட 2வது ஒய்ஃப் தான் கார்த்தியோட அம்மா பல்லவி. அவரோட முதல் ஒய்ஃப் யார் தெரியுமா? யார் ஸ்ரீநிதி? நிவேதாவோட அம்மா அனு. அனு பல்லவி 2 பேருக்குமே இந்த உண்மை தெரியாதுமா? அடக்கடவுளே. சே, இவ்வளோ பெரிய யோகியத்தனத்தை பண்ணிட்டு இவனால இருந்தாலும் பெரிய மனுஷன் மாதிரி வேஷம் போட்டுட்டு இருந்திருக்கான். இவனை எல்லாம் சும்மாவே விடக்கூடாது. அண்ணா, அவசரப்பட்டு பேசாத. இதுல அவரோட அயோக்கியத்தனம் எதுவுமே இல்ல. என்னமா சொல்ற? இத்தனை வருஷமா 2 அப்பாவி பெண்களை அவர் ஏமாத்திட்டு இருக்காரு. இது அயோக்கியத்தனம் இல்லைன்னு சொல்றியே? ஆமாப்பா, அயோக்கியத்தனம் இல்ல. என்ன நடந்ததுன்னா, இதான்பா நடந்திருக்கு. இப்ப சொல்லுங்கப்பா, ராஜாராமன் அங்கிள் பண்ணது அயோக்கியத்தனமா? இல்லம்மா, இல்ல. சொல்லுமா, உன்னாலையும் அண்ணனாலையும் கூட இது தப்புன்னு சொல்ல முடியாதுல்ல? முடியாது ஸ்ரீநிதி. ஆமா, கரெக்ட் தான். சரிடி, இதுக்கும் நீ கல்யாணம் வேணான்னு சொல்றதுக்கும் என்ன சம்பந்தம்? அம்மா, என் கல்யாணத்துல கார்த்தியோட அப்பாவா ராஜாராமன் அங்கிள் வந்து நிப்பார்ல, அங்க அனு ஆண்டியும் நிவேதாவும் வந்தா அவங்களுக்கு உண்மை தெரிஞ்சு பிரச்சனை ஆயிடாதா? அப்படி பிரச்சனை ஆயிடக்கூடாதுன்னு நினைச்சுதா பல்லவி ஆண்டி மேல கோவப்படுற மாதிரி நடிச்சு இந்த கல்யாணத்தை வேண்டான்னு சொன்னேன். உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு ஸ்ரீநிதி. என் நம்பிக்கையை நீ காப்பாத்திட்ட. ஸ்ரீநிதி, எங்கள் மதிப்பில் நீ ரொம்ப வசந்துட்ட. ஆமாம், கார்த்திக்கு அவங்க அப்பாவை பற்றின உண்மை ஏற்கனவே தெரியுமா? தெரியாதுண்ணா, இப்ப நான் சொல்லிதான் அவருக்கே தெரியும். நான் அவரையும் அவங்க அம்மாவையும் அவமானப்படுத்தினதுக்கான காரணம் தெரியாம அவர் ஒரு நாள் ரொம்ப கோவமா பேசினாரு. அப்பதான் நான் அவர்கிட்ட எல்லா உண்மைகளையும் சொல்ல வேண்டியதாயிடுச்சு. அனு பல்லவி 2 பேருக்கும் உண்மை தெரிஞ்சு என்னைக்கு அவங்க ஒண்ணு சேர்றாங்களோ அன்னைக்குதான் எங்களுக்கு கல்யாணம். அது வரைக்கும் எல்லாமே ரகசியமா தான் இருக்கணும். இந்த ரகசியத்தை நீங்களும் காப்பாத்துவீங்கங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. நான் வரேன். அப்பா இருக்காரே, எப்படி இவ்வளவு போறது?
நான் வரேன் அனு. ஜாக்கிரதையா போயிட்டு வாங்க. நேத்து நைட்ல இருந்தே ஒரு மாதிரியா இருக்கு. என்ன விஷயம்? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. என்கிட்ட மறைக்காத அனு. நீ உண்மையை சொல்றியா பொய் சொல்றியான்னு கூட எனக்கு தெரியாது. பல்லவி, நீ உண்மையை சொல்றியா பொய் சொல்றியான்னு கூட என்னால கண்டுபிடிக்க முடியாது. எதுவா இருந்தாலும் உன் மனசுக்குள்ளேயே போட்டு மறைச்சு வச்சுக்காத. சொல்லிடு. அப்படிலாம் எதுவும் இல்லைங்க. சரி, நான் வரேன். ஆண்டி ஆண்டி கார்த்தி, வாப்பா உள்ள. வாங்க கார்த்திக், வாங்கண்ணா. உட்கார்ப்பா. சந்தோஷோட பைக்கை கொடுத்துட்டு போலான்னு வந்தேன் ஆண்டி. ரொம்ப தேங்க்ஸ். நிவேதா அப்பா இப்பதான் கிளம்பினாரு. கொஞ்ச நேரம் முன்னாடி வந்திருந்தா அவரை மீட் பண்ணிருக்கலாம் கார்த்தி. ஓ அப்படியா? அங்கிளை மீட் பண்ண முடியாம போயிடுச்சு. அதுக்கே நீங்க இவ்ளோ வருத்தப்படுறீங்க? இன்னொரு நாள் வந்து மீட் பண்ணா போச்சு. வேற வேணையே வேண்டாம். கண்டிப்பா வந்துடுறேன். சந்தோஷ் எங்க இருக்க ஆண்டி? உள்ளதான் இருக்கான். ஏய், நீ எதுக்கு இங்க வந்த? சந்தோஷ், சந்தோஷ் நில்லு. சந்தோஷ், என்னடா இது? ஏன்டா இப்படி பண்ற? பைத்தியமா பிடிச்சிருக்கு உனக்கு? நிவேதா, சந்தோஷ் ஒன்னும் சொல்லாதீங்க. சந்தோஷ், வா, உன் கூட கொஞ்சம் பேசணும். என்கிட்ட என்னடா பேச போற? ரொம்ப சாரி கார்த்தி. கார்த்தி, தயவு செஞ்சு நீ கிளம்பிடு. இவனுக்கு புத்தி சரியில்லை, அதான் இப்படி பேயாட்டம் போடுறான். நீ தேவையில்லாம இப்படி அவமானம் பண்ணணும் எந்த அவசியமும் இல்ல. ஆண்டி ப்ளீஸ் கிளம்புப்பா. சரி, நான் கிளம்புறேன் ஆண்டி. வரேன். இல்லடா, இங்க வா. மனசுல நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? ஏன் இப்படி எல்லாம் பண்ற? உன்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். ஏன் இப்படி எல்லாம் பண்றேன்னு கேக்குறேன்ல? சொல்ல சொல்ல அப்படியே நின்னுட்டு இருக்க. வாயை திறந்து பதில் சொல்லு. உனக்கு என்னடா பிரச்சனை? என்னடா குறை வச்ச உனக்கு? ஏன் இப்படி பண்ண கெட்டு நடந்துக்கிற? ஏன்டா அப்படி இருக்க? சந்தோஷ், எங்கடி போறா? மறுபடியும் போய் குடிச்சிட்டு வந்து தலைக்க போறான். போய் கூப்பிடுங்கடி. விடுமா, அவனுக்குலாம் பட்டாதான் புத்தி வரும். நீ அழாதம்மா. ஏன்டி இவன் இப்படி இருக்கான்? அம்மா, ஒண்ணும் இல்லம்மா, நீ அழாதம்மா, விடுமா. கார்த்தி, என்ன யோசனை? சந்தோஷம் நினைச்சு ரொம்ப கவலையா இருக்கு ஸ்ரீநிதி. அவன் ஏன் இப்படிலாம் நடந்துக்கிறான்? சந்தோஷோட வயசும் ஃப்ரெண்ட் சர்க்கிளும் அப்படி கார்த்தி. அதான் அவன் அப்படி நடந்துக்கிறான். அட்வைஸ் பண்ணா நிச்சயமா அவன் திருந்திடுவான். இல்ல ஸ்ரீநிதி, அவன் நடந்துக்கிட்டதெல்லாம் அறியாமையாலேயோ இல்ல ஜாலிக்காகவோ நிச்சயமா கிடையாது. அவன் மனசுல வேற ஏதோ இருக்கு. அவனுக்கு
அப்பாவை பத்தின உண்மை தெரிஞ்சிருக்குமோ தோணுது ஸ்ரீநிதி. என்னை பார்த்ததும் அவன் கிட்ட கேள்வி என்ன தெரியுமா? எங்க அப்பா உங்க அம்மா வச்சிருக்காரான்னு கேக்குறான். என்ன கார்த்தி இது? ஏற்கனவே இருக்கிற பிரச்சனையெல்லாம் எப்படி தீர்க்கறதுன்னு இன்னும் தெரியல. அதுக்குள்ள சந்தோஷ் மூலமா இப்படி ஒரு பிரச்சனையா? என்ன பண்ண போறோம் கார்த்தி? தெரியல ஸ்ரீநிதி. சந்தோஷ்க்கு எப்படி இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும்? அப்பாவையும் அம்மாவையும் ஒன்னா எங்கேயாவது பார்த்துருப்பான் ஸ்ரீநிதி. ஓ, இருக்கலாம். ஆமா, அவன் இத அனு ஆண்டி கிட்ட அவசரப்பட்டு சொல்லிட்டான்னா என்ன பண்றது? எனக்கு எதுவுமே புரியல ஸ்ரீநிதி. கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி இருக்கு. மூச்சு முட்டுது. இப்ப என்ன நடக்குமோ ஏது நடக்குமோன்னு ஒரே டென்ஷனா இருக்கு. கார்த்தி, உங்களுக்கே அப்படி இருக்குன்னா ராஜாராமன் அங்கிளோட நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு இந்த உண்மை தெரிஞ்சு 25 நாள் கூட ஆகல. அதுக்குள்ள டென்ஷன், விரக்தி, வேதனை. ஆனா இதே உண்மைய 25 வருஷமா தனக்குள்ள புதைச்சு வச்சு மத்தவங்களோட சந்தோஷத்தை மட்டுமே முக்கியமா நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்காரே. உண்மையிலேயே ராஜாராமன் அங்கிள் கிரேட் இல்ல கார்த்தி? கிரேட் தான் ஸ்ரீநிதி. அவர் மாதிரி யாராலும் இருக்க முடியாது. இத்தனை வருஷத்துல 2 ஃபேமிலிக்கு நடுவுல அவர் எத்தனையோ பிரச்சனைகளை சந்திச்சிருப்பாரு. ஆனா அந்த வெறுப்பையும் வேதனையும் எந்த இடத்துல யார்கிட்டயும் காட்டுறதில்ல ஸ்ரீநிதி. மனசு பூரா அன்பு அக்கறை இருக்கிறதுனாலதான் இது சாத்தியப்படும் தோணுது. அப்படிப்பட்டவர் மனச நான் காயப்படுத்த வேண்டியதா ஆயிடுச்சேன்னு எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. அங்கிளும் ஆண்டியும் வீட்டுக்கு வந்து என்ன பார்க்க வந்தப்ப அவங்கள எடுத்தறிஞ்சு பேச வேண்டியதாயிடுச்சே. அதுல உண்மையில எந்த தப்பு இல்லையே ஸ்ரீநிதி. நிலைமை அப்படி இருக்கப்ப நீ என்ன பண்ணுவ? பாவம். அம்மாவுக்கும் அனு ஆண்டிக்கும் உண்மை தெரியற வரைக்கும் வேற வழி இல்ல ஸ்ரீநிதி. கரெக்ட் தான் கார்த்தி. இவங்க 2 பேருக்கும் உண்மை தெரியறதுக்கு முன்னால இவங்களை சுத்தி இருக்கிற எல்லாருக்கும் உண்மையை தெரியப்படுத்தி அவங்க எல்லாரையும் நம்ம பக்கத்துக்கு இழுக்கணும். அதாவது அப்பா பக்கத்துக்கு. ஆமா, அதுக்கான முதல் முயற்சியா நான் எங்க வீட்டுல இந்த உண்மையை சொல்ல வேண்டியதா ஆயிடுச்சு. என்ன சொல்ற ஸ்ரீநிதி? உங்க வீட்டுல என்ன சொன்னாங்க? ஒண்ணும் இல்ல, ஆரம்பத்துல அவங்களுக்கும் ஷாக்கிங்கா தான் இருந்தது. அவங்க கிட்ட பேசினேன். உங்களை மாதிரி என்ன மாதிரி அவங்களும் உண்மையை புரிஞ்சுக்கிட்டாங்க. அப்பா. இதே மாதிரி அம்மாவும் அனு ஆண்டியும் உண்மையை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது இல்ல? ஆமா, ஆனா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அது ரொம்ப கஷ்டம் கார்த்தி. உங்களை நான் கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொன்னதுல மீனாட்சி அம்மாவுக்கு ரொம்ப கவலை. இந்த பொண்ணு ஏன் இப்படி முரட்டு பிடிவாதம் பிடிக்கிறாளோன்னு நினைச்சு ரொம்ப வேதனையில கஷ்டத்தோட இருக்காங்க. பாவம், தேவையில்லாம அவங்களையும் கஷ்டப்படுத்திட்டு இருக்கோம். வா ஸ்ரீநிதி, அவங்கள பார்த்து பேசலாம். அதெல்லாம் வேண்டாம் கார்த்தி. ஏன் ஸ்ரீநிதி? இல்ல, எனக்கு அவசரப்பட வேண்டாமேன்னு தோணுது. என்ன ஸ்ரீநிதி, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ தானே சொன்ன சுத்தி இருக்கிற எல்லாத்துக்கும் உண்மையை தெரியப்படுத்தி அவங்க எல்லாரையும் நம்ம பக்கம் இழுக்கணும்னு. அப்புறம் என்ன, எதுக்காக இவங்களை விட்டு வைக்கணும்? வா போலாம் ஸ்ரீநிதி. அவங்களுக்கு உண்மை தெரியறதுனால எந்த பிரச்சனையும் வராது. வா. அம்மா, அம்மா, என்னம்மா இது? எதுக்கு இப்படி அழுதுட்டு இருக்க? சந்தோஷ் நடந்துக்கிறத நினைச்சா என்னால தாங்கிக்கவே முடியலடி. ஆமா, ஆரம்பத்துல நீ கண்டிச்சவனை வளர்த்திருக்கணும். செல்லம் கொடுத்து சுத்தமா கெடுத்துட்டு இப்ப அழுது வருத்தப்பட்டு என்னம்மா பிரயோஜனம்? அன்பு காட்டுறது தப்பா? அதனால அவன் கெட்டு போயிட்டான்னு சொல்றது என்னடி அர்த்தம்? அன்பு காட்டுறது தப்பில்லம்மா.
அவன் பண்ண தப்பெல்லாம் நீ அப்பா கிட்ட இருந்து மறைச்சு பாரு, அதான் தப்பு. எல்லாத்துக்கும் சப்போர்ட்டுக்கு நீ வருவேங்கிற தைரியத்துலதான் அவன் இப்படி குடிக்கிறது மட்டும் மரியாதை இல்லாம தெரிஞ்சுக்கிட்டு இருக்கான். இப்ப கூட ஒண்ணும் இல்ல, அப்பா வந்த உடனே நீ எல்லா உண்மையும் மறைக்காம சொல்லிடு. இல்லடி, அவர்கிட்ட சொல்ல முடியாது. சொன்னா அவர் ரொம்ப வருத்தப்படுவாரு. அப்பா வருத்தப்படுவார்னு இவ இப்படியே கெட்டு ஒழிட்டுன்னு விட்டுலாங்கிறியா? இன்னைக்கு சின்ன தப்பா பண்ணிக்கிட்டு இருக்கிறவன் நாளைக்கு ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டு வந்து நின்னா அப்போ அப்பா வருத்தப்பட மாட்டாரா? அதனால சந்தோஷ பத்தி அப்பா கிட்ட சொல்லிடுறதுதான் பெட்டர்னு நினைக்கிறேம்மா. நான் ஆல்ரெடி சொல்லிட்டேம்மா. என்னடி சொல்ற? ஆமாமா, இதுக்கு மேலே சந்தோஷம் கண்டுக்காம விட்டா நம்ம ஃபேமிலி போட்டோவே தினகரன் பேப்பர்ல வர மாதிரி பண்ணிடுவான். ஏண்டி அதுக்காக வேலை நேரத்துல அவருக்கு ஃபோன் பண்ணி தொந்தரவு பண்ணியா? என்னம்மா இப்ப கூட வேலை அதுன்னு பேசிட்டு இருக்க? சந்தோஷ் இன்னைக்கு பண்ணது எவ்வளவு பெரிய தப்புன்னு தெரியும்ல? ரோட்ல குடிச்சிட்டு கிடந்தவன அப்படியே விட்டுட்டு வராம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாங்க கார்த்திகனா. அது மட்டும் இல்லாம அவன் பைக்க பத்திரமா பாத்துக்கிட்டு இன்னைக்கு காலையில கொண்டு வந்து விட்டாங்க. அதுக்கு சந்தோஷ் தேங்க்ஸ் கூட சொல்லிருக்க தேவையில்ல. அட்லீஸ்ட் அப்படி கேவலமா நடந்துக்காம இருந்திருக்கலாம்ல. இங்க பாருமா, இது டாடி கிட்ட சொல்றது முக்கியம்னு எனக்கு தோணுச்சு. இதுக்காக இன்னைக்கு ஒரு நாள் டாடி வேலையை விட்டுட்டு வரது ஒன்னும் தப்பு இல்ல. பாத்தியம்மா, நான் சொன்னதுதான் மஞ்சு சொல்றா. அவ செஞ்சது தப்பே கிடையாது. மஞ்சு அப்ப வரேன்னு சொன்னாரா? வருவாரு. அனு, ஆ? என்னாச்சு? அது வந்து அது சந்தோஷ் ஏதோ பிரச்சனை பண்ணான்னு மஞ்சு சொன்ன? ஆமாப்பா, நேத்து நைட்டும் சந்தோஷ் குடிச்சிட்டு வந்தான். அவங்க வந்தான். அவனை கார்த்திக்ல கொண்டு வந்து விட்டாரு. யார் நிவேதா? கார்த்திக் என்னப்பா, பல்லவி ஆண்டியோட சன்.